தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் கூட்டம் ஒன்றிலே பேசும்போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பிறப்பால் பிரதமர் மோடி பிசி வகுப்பை, அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அல்ல என்றும், அவர் ஓசிஐ வகுப்பை சேர்ந்தவர், பொது வகுப்பை சேர்ந்தவர் என்றும், பிறகு அவர் குஜராத் முதலமைச்சராக ஆன பிறகு தன்னுடைய சாதியை பிசி பட்டியலை சேர்த்துக் கொண்டார். அதற்கு பிறகு இவர் பிசியாக, அதாவது லீகலி கன்வெர்டட் பிசி, அதன் பிறகுதான் அவர் பிசியாக மாறினார் என்ற ஒரு சர்ச்சையை கூறிவிட்டு, இவர் ஆன்டி பிசியை சேர்ந்தவர், ஆன்டி பிசி மனநிலையை கொண்டவர், அதாவது பிசிக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலையை கொண்டவர் தான் பிரதமர் மோடி. அதனால்தான் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை நாடு முழுவதும் நடத்தாமல் தள்ளி போட்டுக் கொண்டு வருகிறார், நடத்தாமல் இருக்கிறார். ஆனால் இதே பாஜக நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாத பாஜக தெலுங்கானாவிலே காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, தனது தலைமையிலான ஆட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்த முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறோம். அதை பிஜேபி எதிர்க்கிறது. அது மட்டுமல்ல, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி, பிஆர்எஸ் கட்சியும் இதை எதிர்க்கிறது, பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியும் எதிர்க்கிறது. இவர்கள் திட்டமிட்டு இதை செய்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தைரியம் இருந்தால் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாமே. பொதுமக்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் வெளியிட்டு அதை நடத்திருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் இவர்கள் திட்டமிட்டு செய்வது வேண்டுமென்றே ஒரு உண்மை தெரிந்தால் இவர்கள் செய்த, மற்ற வகுப்பினருக்கு செய்த உண்மை எல்லாம் வெளியே வந்துவிடும், அந்த தில்லின் முள்ளெல்லாம் வெளியே வந்துவிடும் என்பதால் இது போன்று மறைக்கிறார்கள், செய்யாமல் காலம் தாழ்த்துகிறார்கள், தள்ளி போட்டுக் கொண்டே வருகிறார்கள். எனவே தைரியம் இருந்தால் ஆன்டி பிசி என்ற வகையிலே கூறுகிறார். பிசிக்கு எதிரான, பிற்படுத்த வகுப்பிற்கு எதிரான மனநிலை கொண்ட பிரதமர் மோடி தைரியம் இருந்தால் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடிவை அறிவிக்க வேண்டும் என்ற வகையிலே காங்கிரஸ் முதலமைச்சராக, தெலுங்கானாவின் முதலமைச்சராக இருக்கும் ரேவந்த் ரெட்டி வெளிப்படையான ஒரு சவாலை விட்டிருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தற்போது தெலுங்கானாவிலே அதிகமாக பேசப்பட்டு வருகிறது, சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் தற்போது அங்கு தெலுங்கானாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முடிவுகளை காங்கிரஸ், பாஜகவும் அதே போன்று பிஆர்எஸ் கட்சிகளும் இது தவறான கருத்து கணிப்பு என்று கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் எந்த தரவுகளும் கையில் இல்லாமல் நாங்கள் எடுத்த கணக்கெடுப்பை தவறு என்று இவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? இது திட்டமிட்டு நாடகம் ஆடுகிறார்கள் என்ற வகையிலே வெளிப்படையாகவே பாரதிய ஜனதா கட்சியும் அதே போன்று பிஆர்எஸ் கட்சியும் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. அது மட்டுமல்ல, பிரதமரை சுட்டிக்காட்டி குஜராத்திலே அவருடைய சாதி பொதுப்பட்டியலில் தான் இருந்தது, அதாவது இப்ப ஓசி வகுப்பில் தான் இருந்தார். ஆனால் இவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு லீகலி கன்வெர்டட் பிசி என்ற வகையிலே சட்ட ரீதியாக இவருடைய சாதியை பிசிக்கு மாற்றிவிட்டு தற்போது பிசி என்று கூறிக்கொண்டிருக்கிறார். எனவே இவர் பிசி வகுப்பிற்கு எதிரான மனநிலை கொண்டவர் தான் பிரதமர். அப்ப அதனால்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தள்ளி போட்டுக் கொண்டே வருகிறார்கள். அவர்களுக்கு தைரியம் இருந்தால், பாஜக தைரியம் இருந்தால், மத்தியிலே ஆளுகின்ற பாஜக அரசு ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என இவர் கோரிக்கை வைத்து அது ஒரு சர்ச்சையை புதுசாக எழுப்பியிருக்கிறார். அது வரும் அடுத்தடுத்த நாட்களில் பாஜக நிச்சயமாக இதுக்கு பதிலடி கொடுக்கும். அப்போது அடுத்த கட்ட நகர்வு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாம்.